கிளை மேலாளர் தர்ம சங்கடமாய் அவர்களை பார்த்தார். அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு பஸ்ஸே கிடையாது சார். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அதில் தான் போயாகணும். பஸ்ஸில் கூட்டம் இருந்து நிப்பாட்டாமல் போனால் கூட பரவாயில்ல. சமயத்தில் யாருமே இல்லாமல் காலியாக போகுது. உங்ககிட்ட சொல்கிறது இது 4வது தடவை. இதுக்கும் நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஊர் ஜனங்க உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிற தவிர வேறு வழி இல்லை சார். அந்த வார்த்தை கேட்டதும் கிளை மேலாளருக்கு இரத்த அழுத்தம் ஏறி உடலங்கு வியர்வை படர்ந்தது. சரி போங்க, இனிமே அப்படி நடக்காது. 9 மணி ட்ரிப் கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப்பில் நிற்கும் என்றதும் அவர்கள் கோபமாய் வேகமாய் நகர்ந்தார்கள். இது 4வது தடவை. பல தடவை பெட்டிஷன்களை அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்பிவிட்டு வேறு வழி இல்லாமல் நேரே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை பெட்டிஷன் பார்த்தபோதும் சுப்பையனை கூப்பிட்டு எச்சரித்து அனுப்பியிருக்கிறார். அது என்ன திமிர் என்று தெரியவில்லை. எந்த ரூட்டில் போனாலும் புகார். ஸ்டாப்பிங்கில் நிறுத்துவதில்லை. 10 பேரை மட்டும் வைத்துக்கொண்டு ட்ரிப் போகிறார் டிரைவர். டிரைவர் மீது அளவு கடந்த ஆத்திரம் ஏற்பட்டது அவருக்கு. யூனியன் லீடர், அந்த அகங்காரம் என்ன செய்துவிட முடியும் என்கிற திமிர். ஏதாவது செய்தால் உடன் போராட்டம் என்பார்கள். காரணத்தை யோசிக்க மாட்டார்கள். ஜனங்கள் கஷ்டப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கத்திற்கு எத்தனை இழப்பு. டீசல் விற்கும் விலையில் வேண்டுமென்றே காத்திருக்கும் பயணிகளை ஏற்றாமல் செல்வது தவறல்லவா? மணி எடுத்தா. எட்டி பார்த்த அட்டெண்டரிடம் உடனே டிப்போவுக்கு போய் யூனியன் ஆஃபீஸில் டிரைவர் சுப்பையன் இருந்தால் அழைச்சிட்டு வா என்றார். அவன் வெளியே போனதும் டைப்பில் கூப்பிட்டு வேகமாக டிக்டேக் செய்தார். அது சுப்பையனுக்கான சஸ்பென்ஷன் ஆர்டர். சுப்பையனுக்கு அது ஒரு மாதிரியான திருப்தி. ஸ்டாப்பிங்கில் கூட்டமாய் மக்கள் பேருந்துக்காக காத்து கொண்டு நிற்க பேருந்தை மெதுவாக்கி நிறுத்துகிற மாதிரி சென்று அவர்கள் ஆர்வமாய் பேருந்தை நோக்கி வரும்போது விருட்டென்று வேகம் கூட்டி இழுப்பது சந்தோஷமாய் இருக்கும். சிலர் பஸ்ஸை விரட்டிக்கொண்டே வருவதை கண்ணாடிய வாளியாய் ஆனந்தமாய் பார்ப்பார். நிறுத்துகிறார் போல் வேகம் குறைத்ததும் தூரத்தில் சாலையோரமாக நிற்கும் கூட்டம் மெல்ல நகர்வதும் பஸ் நிறுத்தத்தின் உள்ளே உட்கார்ந்திருப்பவர்கள் அவசரமாய் எழுந்து வெளியே வந்து பேருந்தில் ஏற முயலும்போது விருட்டொன்றே பேருந்தை நகர்த்துவார். வேண்டுமென்றே ஸ்டாப்பிங் தாண்டி தூர நிறுத்துவார். இறங்க வேண்டியவர்கள் அவசரமாய் இறங்கியதும் ஏற நினைத்து ஓடி வருபவர்கள் ஏறுவதற்குள் பேருந்தை இழுப்பார். இவரின் இந்த போக்கு பிடிக்காமல் சண்டை வளர்க்கும் கண்டக்டர்கள் அதிகம். சிலர் பாதி வழியிலே இறங்கி எதிரே வரும் பேருந்தில் ஏறி சென்றிருக்கிறார்கள். சில கண்டக்டர்கள் பயந்து கொண்டு அமைதியாய் இருப்பார்கள். பேருந்தில் 10 பேர்கள் தான் இருப்பார்கள். பேய் வேகத்தில் எங்கும் நிற்காமல் நாகப்பட்டினம் நோக்கி செல்லும். பேட்டா இழப்பது ஒரு பக்கம், அரசாங்கத்திற்கு நஷ்டம். காத்திருக்கும் மக்களை ஏற்றாமல் செல்வது தவறு என்பதெல்லாம் சுப்பையனுக்கு புரியவில்லை. தான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதையும் அவர் யோசித்து பார்த்ததில்லை. அடியக்க மங்கலத்தை பொறுத்தவரை 9 மணி ட்ரிப் என்பது முக்கியமான ட்ரிப். அந்த ட்ரிப்பை விட்டால் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும், அல்லது 6 கிலோமீட்டர் நடந்து அத்திப்புலியூரில் பஸ் ஏற வேண்டும். இதெல்லாம் சுப்பையனுக்கு புரியவில்லை. சுப்பையன், வண்டியை பாரு, ஜெட் மாதிரி போகுது. 25 கிலோமீட்டர் 35 நிமிஷத்தில் கடக்கிற ஒரே ஆள் நம்ம தலைவர் தாயா. யாராவது சொல்லும்போது பெருமையா இருக்கும். அந்த பெருமையை அகங்காரமாய் மாறி அடுத்த நாள் வண்டி ஒரு ஸ்டாப்பிலும் நிற்காது. 30 நிமிடத்தில் அடையும் நோக்கோடு 10 பயணிகளோடு பயணம் செல்லும் யூனியன் லீடர். மேலே கையை வைத்தால் பிரச்சனை. எந்த பேருந்தும் நிறுத்தாமல் போகலாம். அதனாலே சுப்பையனின் இந்த திமிர்த்தனத்தை வேறு வழி இல்லாமல் கிராம மக்கள் பொறுத்து கொண்டார்கள். சஸ்பெண்ட் செய்தது சுப்பையனுக்கு ஒரு விதத்தில் நல்லதாகவே போயிற்று. மகள் செவ்வந்திக்கு ஏற்ற மாதிரி பையன் ஒருவன் கோசூரில் இருப்பதாக அக்கா சென்ற முறை ஊருக்கு வந்தபோது சொல்லி கொண்டிருந்தது. இப்போ சும்மாதான் இருக்கீங்க, போய் பார்த்துட்டு தான் வாங்களேன். அவளுக்கு 16 முடிஞ்சிட்டதில்ல, சட்டுப்புட்டுன்னு ஏதாச்சும் பண்ண வேண்டாமா? மனைவி சொல்ல சுப்பையன் புறப்பட்டார். சுப்பையனுக்கு பையனை பிடித்திருந்தது. சின்ன பையனாக இருந்தான். 24 வயது. சொந்தமாக சைக்கிள் கம்பெனியும் அது சம்பந்தமான பொருட்கள் விற்கும் கடையும் இருந்தது. ஒரே பையன், 2 ஏக்கர் நிலமும் சொந்த வீடும் இருந்தது. அப்ப ஜாதகம் மாத்திக்கலாமா? பையனின் அப்பா கேட்டார். மாத்திக்கலாமே. சுப்பையன் தயாராக வைத்திருந்த ஜாதகத்தின் நகலை எடுத்து கொடுத்தார். கிளம்பினான். பையன் கடையை விட்டு வர முடியாது, 2 கிலோமீட்டர் போகணும். நான் வேணா வரட்டுமா? அதெல்லாம் வேணாம். நீங்க வேற ஏன் நடந்துக்கிட்டு? நான் மெல்ல மெல்ல போயிடுறேன். சுப்பையன் கும்பிட்டு விட்டு நடந்தார். மனசுக்குள் ஆச்சரியமாய் இருந்தது.
கிட்டத்தட்ட இந்த இடம் எல்லா விதத்திலும் செவ்வந்திக்கு பொருந்தி வருகிறார் போல் பட்டது. ஜாதகம் பொருந்தினால் உடன் நிச்சயம். தை மாதத்தில் கல்யாணம், உடன் சம்மந்தி, அடுத்த வருடம் தாத்தா. அப்படி என்ன வயதாகிவிட்டது தனக்கு என்று யோசித்தார் சுப்பையன். 42 தானே. சுப்பையனுக்கு அந்த நிமிடம் இன்னொரு கவலையும் கூடவே வந்தது. கல்யாண செலவுக்கு பணம் வேண்டுமே. மீனாட்சியிடம் நகை இருந்தாலும் கல்யாணம் நான் தான் பண்ண வேண்டும். என்னதான் சிக்கனமாக பண்ணினாலும் 20,000ஆவது வேண்டும். என்ன சேமித்து வைத்திருக்கிறேன்? ஒன்றும் இல்லை. காசு கிடக்கட்டும். இன்றைய நிலையில் வேலையில் கூட இல்லை. சுப்பையனுக்கு முதலாய் தன் மீதே வெறுப்பு வந்தது. டிப்போவிலேயே குறைச்சலாய் கலெக்ஷன் பேட்டா வாங்குற ஆள் அவராகத்தான் இருப்பார். ஒரு நாளைக்கு 10 அல்லது 12 கிடைக்கும். அதை அவர் பெரிதாய் நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் எல்லா நிறுத்தங்களிலும் பேருந்து நின்றிருக்கும். பிரச்சனை இல்லை. இப்போது இந்த சஸ்பென்ஷனும் இல்லை. முத்துசாமி பேட்டா வாங்கிய காசுலேயே நிலம் வாங்கிவிட்டதாக சொன்னான். கோவிந்தன் டிவிஎஸ் 50 வாங்கியிருப்பதாக சொன்னான். நடந்து வந்தது கால்களை வலிக்க. போடப்பட்டிருந்த கீற்று கொட்டகையில் அமர்ந்திருக்கையில் சுப்பையன் அந்த தீர்மானத்திற்கு வந்தான். நாளை முதல் வேலையாக கிளை மேலாளரை சந்தித்து சஸ்பென்ஷனை திரும்ப வாங்க முடியுமா என்று கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நாளையிலிருந்து டியூட்டியில் சேர வேண்டும். முடிந்தால் கும்பகோணம் ரூட் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அதில் தான் ஸ்டேஜ் அதிகம். எல்லா ஸ்டாப்பிங்கிலும் பேருந்தே நிறுத்த வேண்டும். சுப்பையன் மணி பார்த்தார். பஸ் வருகிற நேரம்தான் காத்திருந்தார். இருட்டுவதற்குள் வீடு போய் முக்கியமா பனி புளிய தொடங்குவதற்கு பனியில் நனைந்தால் இரவு மூச்சு திணறல் வருகிறது. தூரத்தில் சத்தமும் பிறகு பேருந்தின் முகப்பும் தெரிய கீற்று கொட்டகையை விட்டு வெளியே வந்தார். அவரை தவிர்த்து யாரும் இல்லை. கையை ஆட்டினான். தூரத்திலேயே பேருந்து வேகம் குறைந்தது தெரிந்தது. மெதுவாக வந்த பேருந்து சுப்பையன் நகர்ந்து சென்று ஏறுவதற்கு தயாராய் நிற்க பஸ் நிறுத்தம் அருகே வந்ததும் பட்டென்று கேர் மாற்றி விருட்டென்று வேகமெடுத்து சென்றது. சுப்பையன் ஸ்தம்பித்து நின்றார். அடுத்த பேருந்துக்கு இன்னும் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அல்லது 8 கிலோமீட்டர் நடந்து சென்று சிக்கவலத்தில் பேருந்து ஏற வேண்டும். தான் செய்தது தனக்கே கிடைத்தது என்ற மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தார்.